Hello everyone, I'm Naveen. Welcome to Navache. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்வீட் ஹார்ட் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ், இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த படம் ட்ரெய்லர் சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அதுக்கப்புறம் வந்துட்டு கதவை திறந்தா இந்த சாங் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு முடிவு பண்ணேன். ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படி முடிவு பண்ணேன். சரிங்களா, ட்ரெய்லர் வந்தப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சி, இந்த மாதிரி கண்டென்ட் படம் அப்படி இருக்குன்ற ஒரு மாதிரி விட்டு படம்லாம் சொன்னாங்க. என் காதுபடியே நான் கேட்டேன். பட் வந்து நீங்க என்ன சொல்லிட்டு போங்க, படம் பார்ப்போம். கதை காவியம், ரெண்டாவது யுவன் சார், அவ்வளவுதான். வேற என்ன, யுவன் சார் மியூசிக் முடிச்சிருச்சு. அதுக்கு அப்ப பிஜேபி அப்படி நல்லா வரும். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ரியோராஜ் வந்துட்டு அவர் வந்துட்டு லீட் ரோலா பண்றாரு. அதுக்கப்புறம் கோபிகா ராமேஷ் அவங்க தான் வந்துட்டு அவங்க கூட பேர் பண்ணி நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெட்டி நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கு. ரெட்டின்னு ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அந்த படத்துல. சரிங்களா, ஸோ நம்ம இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஸ்ரீனித் தான். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி டைரக்டர் டெபியூ மாதிரி சத்தியமா தெரியலங்க படம். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலு, அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் இருக்கு. அதையும் அவ்வளோ பொறுப்போட, அது வல்கராவும் காமிக்க கூடாது, யாரும் இழிவுபடுத்த மாதிரி காமிக்க கூடாது, ஒரு கண்டென்ட்டாவும் காமிக்க கூடாது மாதிரி அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கு எவ்வளவு நுணுக்கமான ஒரு ரிசர்ச் தேவை. எடுத்தோம் கவுத்துன்னு இந்த மாதிரி கதை எடுக்க முடியாது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்துட்டு நம்ம யுவன் சார் YSR ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் தான் அவர் எடுத்திருக்காரு. அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அந்த படத்தை. யுவன் சார் அவரு நிறைய இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, டாடா 2 அந்த மாதிரி. பட் டாடா 2 அந்த மாதிரிலாம் கிடையாது. இது தனி ஸ்டாரி, இந்த ஜென்ரேஷனுக்கு பார்க்க வேண்டிய ஸ்டாரி, ஃபேமிலி கட்டாயம் பார்க்க வேண்டிய ஸ்டாரி, கப்பல்ஸ் ரொம்ப ரொம்ப கட்டாயம் பார்க்குற ஸ்டாரி. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து லைக் வந்து ஒரு பேஸ் அண்ட் ட்ரூ ஸ்டாரி அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஏன்னா நீங்க ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர்ல வந்து என்னது இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க, அப்ப சண்டை வந்துடும், பிரியற மாதிரி போயிடுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க தெரிய வருது. அந்த குழப்பத்துல ஹீரோ வந்துட்டு எப்படின்னு கேட்டு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் அங்கேருந்து ஃபேமிலில இருந்து என்ன ப்ரெஷர், அங்கேருந்து என்ன கான்ஃபிளிக்ஸ் வந்தது, அதுதான் அடுத்தது என்ன கான்ஃபிளிக்ஸ், அது சால்வ் ஆச்சா இல்லையா, அதுதான் இந்த படத்துல அடுத்த கதையை அதை வச்சுதான் மூவ் பண்ண போகுது. ஸோ இதுதான் கதைன்னு தெரிஞ்சிச்சு. பட் இது ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரெய்லர் பார்க்கப்பே தெரிஞ்சிருச்சு, இந்த படம் வந்துட்டு சாதாரண படம் கிடையாது, ரொம்ப பொறுப்பான படமா இருக்க போகுது அப்படின்ட்டு. சரிங்களா, ஏன்னா வந்துட்டு இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா வந்துட்டு பொது மேஷால மட்டும் கிடையாது, எந்த ஊர்லயும் முக்கால்வாசி எல்லா ஊர்லயும் தான், மேஷால இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. லவ் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்புறம் வந்து உணர்ச்சி வச்சு தப்பு பண்ணிட்டு, உணர்ச்சிதான் வசம் தப்பு பண்ணல, எல்லாம் தெரிஞ்சுதான் தப்பு பண்ணிட்டு பிரெக்னென்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பிள்ளையும் பிறந்து வச்சுட்டு குப்பத்தொட்டில தூக்கி வச்சுட்டு போறது, நிறைய கேஸ் மலேசியா நடந்திருக்கு. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, ஜஸ்டிஃபையா இருந்துச்சு, எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. எல்லா கப்பல்ஸும் பார்க்க வேண்டிய படம். இந்த ட்ரூ லவ் அந்த மட்டாங்கட்டி லவ்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா, நீங்களாம் பார்த்தே ஆகணும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஸோ ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ், ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ்க்கே என்ன இம்பார்ட்டன்ஸ், அப்படி அது ரெஸ்பான்சிபிலிட்டியா சொன்ன ஒரு படம் கண்டிப்பா ஸ்வீட் ஹார்ட். நான் கண்டிப்பா சொல்லியே ஆவேன். ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி படம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியனே எடுத்துக்கீங்க, கரப்ஷன் அழிக்கணும் அப்படி இப்படின்னு, ரைட்டா, இது நாட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு படம். அதே மாதிரி ஸ்வீட் ஹார்ட்டும் ஒரு மக்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு படம், பொறுப்பான ஒரு படம் கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு எடுத்த விதம் அப்படி, சொன்ன கதை அப்படி, ஸ்டாரி லைக் வந்துட்டு பிளாஷ்பேக் போயிட்டு அந்த மாதிரி வருதுதான். அதுலயே கொஞ்சம் குழப்பம் இருக்கு. பட் வந்துட்டு மற்றபடி கதை எந்த வழியில சொல்லணுமோ அந்த வழியில வந்துட்டு கதையை வந்துட்டு அவங்க பெர்ஃபெக்டா சொல்லியிருக்காங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் தேவை. பிகாஸ் சொல்ல வேண்டிய கதையை நீங்க ஹியூமராவும் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு மற்றவங்க பிரச்சனை கண்டிப்பா எல்லாருக்கும், நம்ம அடுத்தவங்க பிரச்சனை, இது வந்து நம்ம ஃப்ரெண்டு பிரச்சனை இருந்தா கூட, சீரியஸான பிரச்சனை இருந்தா கூட நம்மளுக்கு காமெடி தான், ரைட்டா. அதே மாதிரிதான் லைக் வந்து ஃபர்ஸ்ட் அப்படிதான் காமிக்கிறாங்க. இது ஒரு கதை வருது, இப்படியாச்சும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, கான்ஃபிளிக்ஸ் நடந்துருச்சு. ஸோ அதை வந்துட்டு எவ்வளவு நம்மளோட ஒரு 30% ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது எவ்வளவு காமெடியா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஹியூமரை செட் பண்ணியிருக்காங்க. ரெட்டிலாம் வந்து கவுண்டர் போடுது, அதெல்லாம் ஓகேயா, ஃப்ரெண்டு கேரக்டரும் அப்படிதான், அப்படி கொண்டுட்டு போவாங்க. பட் அது மட்டும் கதை இல்லை, அது ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கும். ராம்காம் தான். பட் அந்த காமெடி வந்துட்டு, ஹியூமர் வந்துட்டு கதையே ஓவர்லே பண்ணல. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஓவர்லே லைக் வந்துட்டு ஒரு சீரியஸான பிரச்சனை காமெடியை வச்சு நீங்க ஹியூமரை வச்சு தள்ளிட்டு போனீங்க, அந்த கதையோட அழுத்தம் உங்களுக்கு புரியாது, இந்த டெப்த் தெரியாது, அதோட லெசன்ஸ் நமக்கு புரியாது, இம்பார்ட்டன்ஸ் தெரியாது கதையோட. ஏன்னா கதை அவ்வளவு சென்சிட்டிவான முக்கியமான ஒரு கதை. சரிங்களா, ஸோ சொல்ல வேண்டியதை வீட்டுல சொல்லணும். எங்க ஹியூமர் தேவையோ அங்க வச்சிருக்காங்க. அந்த மீட்டை தாண்டாம எங்கெங்க
அந்த லெசன்ஸ் நமக்கு சொல்லணுமோ இம்பார்ட்டன்ஸ் தரணுமோ அங்க தந்திருக்காங்க. ஃபேமிலி வைஸ், ஃப்ரெண்டு வைஸ். சரிங்களா? ஃப்ரெண்டு சொல்லுவான், நீ மூடிட்டு இருந்திருக்கணும், மூடிட்டு இருந்தா அப்படி சொல்லுவான், ட்ரெயில சொல்லியிருப்பீங்க. அதுதான் கதையை. மூடிட்டு இருந்தா எதுவுமே இருந்திருக்காது. சரிங்களா? ஃபன்னா தான் இருக்கும். பட் வந்துட்டு எனக்கு கனெக்ட்லாம் ஆகல. ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சு. ஓகே, இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ்லாம் இருக்கு, பட் இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கலாம் கப்பல்ஸ்குள்ள, அந்த மாதிரி தோணுச்சு. அவாய்ட் பண்ணா சொசைட்டியும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, நம்மளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க அவசியம் இல்லை. இந்த கான்ஃபிளிக்ஸ் வேணும்னு பிரச்சனையை தேடிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பொறுப்பான ஒரு படம். சுனிக்கு நிஜமா ஒரு டெபிட் ஃபிலிம்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. எழுதின விதம், எடுத்த விதம் ரொம்ப அழகா இருக்கு. சரிங்க? யுவன் சார் ஒரு மியூசிக் எல்லா இடத்துலயும், மோஸ்ட் ஆஃப் எல்லா இடத்துலயும் வந்துட்டு மெருகேத்துட்டு தான் இருக்கு, ஒன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஒரு சாங்ஸா இருக்கும், பிஜிஎம் இருக்கும், கதவை திறந்த சாங்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு பூம், எனக்குலாம் வேற லெவல். அதுவும் மதன் கார்கியோட ரிலீக்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு, நான் கீழே ஒரு லிங்க் தரேன், என் ரியாக்ஷன் எப்படி இருந்துருக்க மட்டும் நீங்க பாருங்க ரியாக்ஷன் வீடியோல. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 50+ டைம்ஸ் வந்து அந்த சாங் நான் கேட்டிருப்பேன். யுவன் சார் வாய்ஸ், மியூசிக்கு, ரிலீக்கு, அவங்க எந்த விதத்துல இருந்தா எனக்கு தெரியாது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் ஒரு மாதிரி நம்மளுக்கே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி ஒரு அருவி மாதிரி காதல் கொட்டுற மாதிரி அப்படி இருக்கும் அந்த சாங்ஸ். கண்டிப்பா யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்களோ வெக்கப்படமா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நிஜமா அப்படிதான், ஆனஸ்டா எனக்கு இந்த மாதிரி தான், இப்படிதாங்க எனக்கு சாங் பிடிச்சிச்சு அப்படின்ட்டு. சரிங்களா? அதெல்லாம் தப்பே கிடையாது. இந்த படத்துல ஒரு சாங் நல்லா இருந்தது. அப்புறம் வந்துட்டு அசும் கிசா, அதுவும் வந்துட்டு நல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம் டார்ச்சர் ப்ரோ மேக்ஸ். சரிங்களா? அதெல்லாம் ப்ரொமோஷன் வீடியோ தான், நல்லா இருக்கும். அது பிஜிஎம்ஸ் நல்லா இருக்கும். எடுத்த விதம், மேக்கிங் கூட வந்துட்டு டீசென்டான மேக்கிங் தான். இந்த ஓவரா ரொம்ப சினிமேட்டிக் அந்த மாதிரிலாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ரியாலிட்டியா எப்படி சொல்றது, யதார்த்தமா கொண்டு போய் பார்த்துருக்காங்க இந்த படத்தை. சரிங்களா? ஸோ அந்த விதத்துல சுமித் அண்ட் டீமுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு கரெக்டான கதையை, அதுவும் இந்த நேரத்துல, இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், அதுவும் இந்த மாதிரி இந்த காலகட்ட ஜென்ஜி உலகத்துல இருக்கிற காலகட்டத்துல ஒரு கரெக்டான ஒரு பொறுப்பான படத்தை சினிமா வேர்ல்டுக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சுனித், உங்க டீமுக்கு. கண்டிப்பா இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு போய் சேரணும்னு நான் வந்துட்டு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இது வந்து ரிவ்யூ ராஜ் ப்ரோவா இருக்கட்டும், யுவன் சார் கிட்ட இருக்கட்டும், யாருக்காச்சும் அவங்க டீம் கிட்ட இந்த ரிவ்யூ கண்டிப்பா போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நான் ஆனஸ்டா என் ரிவ்யூ நான் கண்டிப்பா சொல்லியிருக்கேன். எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருச்சு. சரிங்களா? யாரெல்லாம் ஒன்றும் ஸ்வீட் ஆட் படம் பார்க்கலையோ, நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போய் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதான் முக்கியமா வந்துட்டு ஃபேமிலியா இருக்கட்டும், கப்பிள்ஸ் போய் பார்த்தே ஆகணும். சரிங்களா? ஸோ இது சொல்லிட்டு என்னோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். ஸோ see you next video and then sign off. Take care. Bye.